ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி காடை வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காடை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமாட்டு உரலில் அந்த காடையை சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கோங்க, நல்லா சாஃப்டாக. அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமாட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு சிக்கன் பொரிக்க பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இடிச்சுக்கோங்க. இடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் சாஃப்டாகவே நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. அப்புறமாட்டு ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு நம்ம இடித்து எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ இது கூடவே நம்ம சிக்கன் பொரிக்க பொடி சேர்த்துக்கோங்க. அது கூடவே அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. எல்லா இடமும் நல்லா மாவு படுற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை உருண்டையாக உருட்டி அது அரிசி மாவில் எடுத்துக்கோங்க. அரிசி மாவு மேலே தூவிட்டு லைட்டாக கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வடை மாதிரி தட்டி அது கூட சேர்த்துக்கோங்க. இது மாதிரி உரலில் உங்களால் இடிக்க முடியலன்னா எலும்பு இல்லாமல் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.